வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார பலகார சந்தையோட அடுத்த பார்ட் இது. ஸோ இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நெறைய ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நம்ப வந்து ஒரு சில பொருட்களும் வந்து இந்த கடையில வாங்கியிருக்கோம். ரீசனபிளான ப்ரைஸு. ஸோ கம்மி பண்ணாலும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில 3 வந்து கிச்சன் சிம்னி வந்ததுங்க. ஸோ புது கண்டிஷன்ல தான் இருந்தது. எதனால இது பலகார சந்தைக்கு வந்தது அப்படின்றது தெரியல. ஸோ 3மே வந்து பக்கா கண்டிஷன்ல இருந்தது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே பக்கத்து கடைக்கு போயாச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ப்போட எக்ஸ்பாக்ஸ் இருந்தது. ஸோ அப்பதான் வந்து கடைய வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. ஸோ நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணிட்டு, ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பக்காவா அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வந்து இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பகிட்டயும் ஒண்ணு இருக்கு. ஸோ அதில என்ன இஷ்யூ ஆயிடுச்சுன்னா, வால்யூம் கண்ட்ரோல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதைய ரெடி பண்ண முடியாம அப்படியே வச்சுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து வாங்கி ரெடி பண்ணலான்னு பார்த்தாலும், இதோட ரேட்டு ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அத சும்மா கவர் மட்டும் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்தது இந்த வேக்கம் கிளீனர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அதோட பேட்டரியும் வந்து ஒண்ணு பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அமேசான் ஃபயர் ஸ்டிக்லாம் கேட்குறீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு 2, 3 இடத்துல நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்புறம் இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 1200 சொன்னாங்க. ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதோட பிரைஸ் வந்து 1400 அந்த மாரி தான் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 400, 300 போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசு வாங்கிடலாம். இவங்க ஏன் இந்த பிரைஸ் சொல்றாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடையில இந்த ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருந்தது. ஸோ டெனானோட ஆம்பிளிஃபையர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 வந்து பார்க்க முடிஞ்சது. மேல பார்க்கறதுக்கு நல்லா புதுசா இருக்க மாரி தான் தெரியுது. ஸோ உள்ள கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து செக் பண்ணா தான் தெரியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பழைய மாடலா தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்ல வந்து இந்த மாரி டைப் ரைட்டிங் மிஷின்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ தமிழ் லெட்டர்லேயே இருக்க டைப் ரைட்டிங் மிஷின்லாம் பாருங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா பார்க்கறது தான். ஸோ அதுவுமே வந்து அங்க இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே கடையில உள்ள போனதுமே வந்து ஒரு ரேம் ஒண்ணு இருந்தது. ஸோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தா, அது வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 512 ஜிபி ரேம் தாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஜிபி, 8 ஜிபியே வந்து பத்த மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 512லாம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து அதே கடையில ஒரு 2, 3 சீலிங் ஃபேன்லாம் இருந்தது. அப்படியே ஆப்போசிட்ல வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி செட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிடி பிளேயர் வந்து ஒரு 3 வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி ரேட்ல குடுத்து எடுத்தாங்கன்னா 3மே கூட வாங்கி, ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா 1லேருந்து 1 ஸ்பேர் மாத்தி வந்து நம்ப போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் அந்த பெரிய ஸ்பீக்கர், அதுக்கடுத்து ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேப் வந்து பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 650 அப்படின்ற மாரி சேல் பண்ணாங்க. ஆனா ரொம்ப பழைய கான்ஃபிகரேஷன்ஸ். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பெருசா வந்து யூஸ் ஆகாது. அப்படியே அங்கருந்து பக்கத்து கடைக்கு போயாச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டர் வந்து பார்க்க முடிஞ்சது. என்ன பிராண்டு ஏதுன்னே தெரியல. ஆல்ரெடி ஓப்பன்ல வேற இருந்தது. ஆனா பிரைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 அப்படின்னாரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பை.